கர்த்தருடைய இனிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தமிழ் காஸ்பல் ஸ்கூல் யூடியூப் சேனல் வழியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எது கருத்துள்ள ஜெபம்? எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த வசனத்தை அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றனர். கருத்தாய் ஜெபம் பண்ணுதல் என்பது நாம் வார்த்தை ஜாலங்களோ இல்லை வார்த்தையை அடுக்குமொழியாகவோ வைத்து ஜெபம் செய்வது அப்படி என்று சிலர் சொல்லுகிறார்கள். நாம் ஒரு விஷயம் தேவை என்றால் அது இப்படி இருக்கணும், இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அப்ப எலியா இங்க கருத்தாய் ஜெபித்தார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கும் போது நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தா ஃபெர்வென்ட்லின்னு சொல்லுவோம். அங்க ஒரு ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தா, பஞ்சகாலம் 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு ஒரு ஜெபம் செய்கிறார். அப்ப இவரு எப்படி ஒரு பஞ்சகாலம் வந்தா அந்த பஞ்சத்துல இவரே பாதிக்கப்படுவார் இல்ல? பாதிக்கப்பட்டாலும் இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? இவரும் பாடுள்ள மனுஷன், இவருக்கும் பசிக்கும் தாகம் உண்டாகும். ஆனாலும் இவர் மழை பெய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறார். அதற்கு காரணம் பின்னணியை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப அந்த கருத்தாய் ஜெபிப்பது, ஆர்வத்தோடு ஜெபித்தார் அப்படின்னா தான் அந்த பாடு அனுபவித்தாலும் பரவாயில்லை, இந்த 3 வருஷ காலமும் மழை பெய்யக்கூடாது என்று அவர் ஜெபித்தார். அதோடைய பின்னணியை குறித்து நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 11:16-17. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள். இந்த வசனத்தில் பாருங்க, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். இப்படி செய்தால் என்ன? அந்நிய தேவர்களை ஆண்டவருடைய நமஸ்கரிக்காம, ஆண்டவரை ஆராதிக்காமல் அந்நிய தேவர்களை ஆராதிக்க போனால் நமக்கு என்ன வித தண்டனை கிடைக்கும் என்று அவர் முன்னமே அறிவித்திருக்கிறார் உபாகமத்தில். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காரியம் நீங்கள் செய்தால் இந்த தண்டனை உங்களில் நேரிடும். ஆனாலும் எலியாவின் காலத்தில் அந்த காரியம் நடத்தப்பட்டது. அதனால என்னாச்சு? அவர் தான் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, தான் பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் பரவாயில்ல, தான் அந்த பஞ்சகாலத்தை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணார். ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நிறைவேற வேண்டும் என்று அவர் சித்தம் நிறைவேறும், அவர் சித்தத்தின்படி ஜெபித்தார். அதுதான் கருத்தாய் ஜெபிப்பது. அந்த காரியங்கள், அதோடைய பின்னணி சம்பவங்கள் எல்லாம் எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16:30 வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல். அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தன் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தையும் எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். உமரியின் குமாரன் உமரி இறந்ததற்கு அப்புறம் ஆகாப் அந்த தேசத்துக்கு ராஜாவாக வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராக? அநேக ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க? கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆனா இந்த ஆகாப் எல்லாரையும் தாண்டி ஆகாப் எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் என்ன செய்தான்? அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தான். குறிப்பாக பாகாலை சேவித்து பணிந்து கொண்டான். விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினான். சமாரியால பாகாலுக்கு பலிபீடத்தையும் ஏற்படுத்தினான். இப்படி அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்தான்.
இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் முன்னாடியே என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் வானத்தை நான் அடைத்து போடுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படியே தான் அங்க எலியாவும் அங்க கட்டளை கொடுக்கிறவராக இருக்கார். அவர் வசனத்தை எடுத்து கட்டளை கொடுத்து அதன்படி ஜெபம் செய்தவராக இருக்கிறார். 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த இடத்துல ஆகாப் என்ன செய்கிறார்? ஆகாப்பை நோக்கி, எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தின் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேல் தேவன். அப்ப அவர் ஜெபித்திருக்கிறார் 3 வருஷம். இந்த 3 வருஷம் அவராக ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டார். 3 வருஷம் பஞ்சகாலம் உண்டாகட்டும். இப்ப பஞ்சகாலத்தில் உண்டானால் இவருக்கும் பசி தாகம் எல்லாம் ஏற்படும். அந்த காலத்திலும் பரவாயில்ல, நானும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று எலியா தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் அவரை எளிதாக விட்டுவிடவில்லை. அவருக்கு அடுத்து உதவிகரம் நீட்டுகிறார் எலியாவுக்கு. என்ன? கேரித் ஆற்றங்கரைக்கு அடுத்து நீங்க வசனங்களை நீங்கள் வாசித்து கொண்டோம்னா, ஆற்றங்கரையில போய் நீ அங்க கொஞ்ச நாள் தங்கிடு. அங்க உனக்கு போஷிக்கப்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒரு காகம் இல்லை, அநேக காகங்கள் அவருக்கு காலையிலையும் மாலையும் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்து அவருக்கு உணவளித்தது. ஒரு 6 மாதம் கழித்து என்ன ஆகுது? அந்த மழை பெய்யாத காலத்தினால் அந்த ஆறும் வற்றி போகிறது. அதற்கப்புறம் ஆண்டவர் அவரை விட்டுவிடவில்லை. அப்படியே சாரிபாத் வீட்டுக்கு அங்க போகிறார். சாரிபாத் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிந்ததே. அங்கேயும் அவர் சாரிபாத் விதவையின் மூலயமாக அந்த எண்ணெயும் மாவும் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருந்தது. இப்படிதான் எலியா கருத்தாய் ஜெபம் செய்தான். நம் சொல்லபடி நம் வார்த்தை ஜாலங்களோ ஆண்டவரை தொடாது. அவர் சித்தத்தின்படி எதை கேட்பீர்களோ அதையே பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன்.